தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், எந்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை மாநகராட்சி 150 கோடி மதிப்பிலான சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார் தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் முன்னதாக பார்த்திருந்தால் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரெங்கராஜன், சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில 19 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்திருந்தார்கள். உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவானது செயல்பட்டு வரும் நிலையில தற்போது சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக மாநகராட்சியின் முக்கிய அதிகார மையங்களில் சேர்ந்த 2 பேர், 3 கவுன்சிலர்கள், 1 மண்டல தலைவரின் கணவர், அன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிய உதவி ஆணையாளர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இதனால் இந்த வழக்கில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கண்ணன் வாக்குமூலத்தை தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தூத்துக்குடி சென்ற சுரேஷ்குமாரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். மதுரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கைது விசாரணையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.